ஒரு மரத்தின் மீது ஆண் காகம் ஒன்றும் பெண் காகம் ஒன்றும் வசித்து வந்தன. அந்த மரத்தின் கீழே ஒரு புற்று இருந்தது. தங்குவதற்கு இடம் தேடிக் கொண்டிருந்த பாம்பு ஒன்று அந்த புற்றில் வந்து குடியேறியது. இதை பார்த்து பெண் காகம் கவலை அடைந்தது. நான் எப்படி முட்டையிடுவது? நாம் இங்கிருந்து வேறு எங்காவது சென்று விடுவோம். இல்லையென்றால் அந்த பாம்பு முட்டைகளை உண்டுவிடும். இது நாம் நீண்ட காலமாக வசிக்கின்ற இடம். இங்கிருந்து செல்ல வேண்டாம். என்ன பிரச்சினை வந்தாலும் பார்த்துக் கொள்வோம். சிறிது நாட்களின் பின்னர் பெண் காகம் முட்டைகளை இட்டது. அந்த முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளியே வந்தன. அவற்றின் சத்தத்தை கேட்ட பாம்பு அவற்றை உண்பதற்கு தகுந்த சமயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் காலையில் உணவு தேடி 2 காகங்களும் வெளியே சென்றன. இதை பார்த்த பாம்பு மரத்தின் மீது ஏறிச் சென்று அவற்றின் குஞ்சுகளை உண்டது. உணவுகளை எடுத்துக்கொண்டு கூட்டிற்கு திரும்பிய காகங்கள் குஞ்சுகளைக் காணாது அதிர்ச்சியடைந்தன. நமது குஞ்சுகளை அந்த பாம்புதான் உண்டிருக்கும். அதற்கு ஏதேனும் பாடம் புகட்டி அதை இங்கிருந்து விரட்ட வேண்டும். நீ கவலைப்படாதே. நான் அந்த பாம்பை இங்கிருந்து விரட்டுகிறேன். ஆண் காகம் ஒரு நரியிடம் சென்று நடந்தவற்றை கூறியது. பாம்பை விரட்டுவதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டது. அதற்கு நரி ஒரு யோசனை கூறியது. இந்த நாட்டின் அரசி இங்கிருந்து சிறிது தொலைவில் உள்ள நதியில்தான் வந்து தினமும் நீராடுவார். அவ்வாறு நீராடுகின்ற போது அவர் தனது வைர மாலையை நதிக்கரையில்தான் கழற்றி வைப்பார். அவரின் பாதுகாப்புக்காக வீரர்களும் அங்கே நிற்பார்கள். நீ அந்த வைர மாலையை எடுத்துச் சென்று பாம்பு புற்றில் போட்டுவிடு. வீரர்கள் மாலையை எடுப்பதற்காக புற்றை இடித்து பாம்பை அங்கிருந்து விரட்டி விடுவார்கள். உனது உதவிக்கு மிக்க நன்றி. இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். மறுநாள் காலையில் அரசி நதிக்கரையில் நீராடிக் கொண்டிருந்தார். காகம் அவரின் வைர மாலையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பறந்தது. வீரர்களே, எனது வைர மாலையை அந்த காகம் எடுத்துக் கொண்டு செல்கிறது. அதை உடனடியாகப் பிடியுங்கள். அரசிக்கு காவலாக நின்ற வீரர்கள் காகத்தை பின்தொடர்ந்து சென்றனர். காகம் பாம்பு புற்றில் வைர மாலையை போட்டது. வீரர்கள் மாலையை எடுப்பதற்காக புற்றை உடைத்தனர். அதிலிருந்து பெரிய நாகபாம்பு ஒன்று வெளியே வந்தது. வீரர்கள் அதை அடித்துக் கொன்றனர். பின்னர் மாலையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றனர். அதன் பின்னர் மீண்டும் ஒரு முறை பெண் காகம் முட்டையிட்டது. 2 காகங்களும் அவற்றின் குஞ்சுகளுடன் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. புத்தி கூர்மையுடன் செயற்பட்டால் பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம்.